இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பரிகார பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்கம்மா. உன்னோட 2 கையையும் அம்மனை பார்த்த மாதிரி நீட்டி உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அத நீ அந்த அம்மன் கிட்ட வரமா கேட்காம யாசகமா கேளு. அதே சமயம் இந்த பூஜை முடிய 20 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் உன்னோட 2 கையிலையும் நான் ஏத்த போற கற்பூரம் அணைய கூடாது. ராணி, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? வயித்துல குழந்தை இருக்க நேரத்துல இந்த மாதிரி கடுமையான வேண்டுதல் தேவையா? மா, அவ கர்ப்பமா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் செஞ்சா அவளால தாங்கிக்கவே முடியாது. இந்த பரிகாரம் எதுவுமே வேண்டாம். ஆமாமா, சொன்னா கேளு. எதுக்கு இதெல்லாம்? சொன்னா கேளுமா. அண்ணி சொல்றது கேளுங்க அண்ணி. இவ்ளோ பேர் சொல்றோம், கேட்க மாட்டியா? சொன்னா கேப்பியா மாட்டியா? யோ தாடிகாரா, எனக்கு எதுவும் ஆகாது, நீ ஒன்னும் கவலைப்படாத. ராணி, நான் சொல்றத கேளு ராணி. யோ, நான் சொல்றது நீ கேளியா? ஆமா ராணி, சொன்னா கேளுமா. வேணாமா இதெல்லாம்? தயவு செஞ்சு எல்லாரும் என்ன விட்டுருங்க. நான் இந்த பரிகாரத்தை பண்ணிதான் ஆகணும். அம்மா, நீங்க என் கையில கற்பூரம் ஏத்துங்கம்மா. ராணி, உன்னோட 2 கையிலையும் தொடர்ந்து சூடம் ஏத்துவோம். அதாவது முதல்ல ஏத்தி வச்ச சூடம் அணைய போகும்போது இன்னொரு சூடம் வச்சு தொடர்ந்து அந்த சூடம் எரியணும். நீ அந்த வலிய தாங்கிக்கிட்டு எந்தவித தடையும் இல்லாம நல்லபடியா இந்த வேண்டுதலை நீ செஞ்சு முடிச்சிட்டா நீ வேண்டின காரியத்தை அந்த ஆத்த உனக்கு நிறைவேற்றி கொடுப்பா. சரிங்கம்மா, ஏத்துங்க. அம்மா கடவுளே, ராணி இவ்வளவு கஷ்டப்பட்டு வேண்டுதல நிறைவேற்றா. அவ ஆசைப்பட்ட எல்லாமே நல்லபடியா நிறைவேறணும் அத்தா. கடவுளே, ராணி இந்த மாதிரி நேரத்துல பலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு இப்படி ஒரு வேண்டுதலை பண்றா. அவ என்ன வேண்டி இருந்தாலும் அவ வேண்டுதலை நிறுத்தி கூடாதா. வயிற்று பிள்ளைக்காரி, உன்கிட்ட ஒரு கோரிக்கையை நினைச்சு இவ்வளவு கஷ்டப்படுறா. அந்த கோரிக்கை நல்லபடியா நடக்கணும் தாயே.